அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையில் இன்று ஒரு விழா ஒன்றை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த விழாவானது இயற்கை வளம், ஆசிரியர்கள் வளம், கல்வி வளம், சட்ட வளம், சேவை வளமாக எண்ணி கருத்தில் கொண்டு நாளைய சமுதாயத்துக்கு மாற்ற வேண்டும் என்றது சிறு துளியாக இந்த ஒரு தொடக்கத்தை தொடங்கியுள்ளோம். இந்த விழாவுக்கு அனைத்து மக்களும் கலந்து கொண்டு, ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உதவி செய்தார்கள். மக்கள் நாளடைவில் இதில் பயனடைந்து இந்த மாதிரிக்கான சேவைகளை இருக்கு என்று தெரிந்து கொண்டு இன்னும் அவர் அங்கங்கே உள்ள சேவைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்கள், அரசு வழக்கறிஞர்கள், சமூக சேவர்கள், சட்ட ஆலோசகர்கள், இயற்கை வளங்களை பாதுகாத்துக் கொள்பவர்கள் அனைத்தும் சேர்ந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி. எங்கள் சேவைகள் இன்றும் தொடரும், இதுடன் முடிவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஞானசேகரன். வணக்கம். அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் வெங்கடேசன். இன்று நமது அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் 50 விழாவாக இந்த ஒரு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக அரசு வழக்கறிஞர்கள் மற்றும் பல சமூக சேவர்கள் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மற்றும் இந்த விழாவில் பல முக்கிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டன, பல முக்கிய நிகழ்வுகள் நடந்தன. அதில் முக்கிய நிகழ்ச்சியாக மரக்கன்று விழாவும் மற்றும் கொடி அறிமுக விழாவும் மற்றும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் நமது அகில இந்திய சட்ட உரிமை கழகத்தின் தூண்கள் அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலாக மிக்க நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பாக நான் டாக்டர் GS சாம்சன், அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பின் அறக்கட்டளை மாநில அமைப்பாளர் பேசுகிறேன். இன்று இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கும் மரக்கன்று வழங்குதல், வழக்கறிஞர்கள், பல சமூக சேவைகள் கலந்து கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பலம் ஊட்டும் வகையில் நமது நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சேர்ந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தினார்கள். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முடிவு உண்டு, ஆனால் அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பின் அறக்கட்டளைகளுக்கு முடிவு என்பதே இல்லை. மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை அதிகமாக செய்து முடிப்போம் என்று நிறுவன தலைவர் மூலமாகவும் மற்றும் செயலாளர், பொருளாளர் மூலமாகவும், நிர்வாகிகள் மூலமாகவும், உறுப்பினர் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து வழக்கறிஞர்களும், அரசு வழக்கறிஞர்களும், ஆசிரியர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு மிக சந்தோஷமான நிகழ்ச்சி. ஏன்னா இது மற்றவங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். இது எங்களுக்கான நிகழ்ச்சியோ இல்ல சமூகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி என்ற ஒரு விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா என்னன்னா, அந்த மரக்கன்று என்ற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நிகழ்ச்சி மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சி ஏற்படுத்தும் நம்புறோம். நன்றி. அகில இந்திய சட்ட உரிமை பாதுகாப்பு அறக்கட்டளையின் பொருளாளராக பேசுகிறேன். இன்று எங்கள் குடும்ப விழா ஒன்று அரங்கேறியது. இதில் நாங்கள் ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் விதமாக மற்றும் மரக்கன்று விழா வழங்கும் விழாவும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற விழாவை நாங்கள் சீரும் சிறப்புமாக வரும் காலங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. அகில இந்திய அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட ஐப்பெரும் விழா, ஆசிரியர்களை கௌரவித்தல், மரக்கன்று நடுதல், நிர்வாகிகளை கௌரவித்தல் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து அவர்கள் 10 பெரிய பெரிய சேவைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் மேன்மேலும் அவர்கள் பல சேவையை இந்தியா முழுவதும் அவங்க செய்வாங்க. அதற்கு நிறுவன தலைவராக இருக்கிற அன்பு சகோதரர் ஞானசேகர் மற்றும் அவரோடு கூட பயணித்து வந்து கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும்
நாங்கள் நன்றி சொல்றோம். இன்னும் நிறைய பெரிய பெரிய சேவைகளை அவங்க செய்து இன்னும் இந்த அறக்கட்டளை அவர்கள் உயர்த்தி கடவுளிடத்துல மனிதர்கள் நல்ல நேர்த்தியாக கொண்டு போவாங்க. தேங்க்யூ. மக்கள் உரிமை அறக்கட்டளை உறவுகள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அறக்கட்டளை எப்படியெல்லாம் செயல்பட முடியுன்றத இந்த அறக்கட்டளை மூலமாக பல பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. உரிமைக்கு குரல் கொடுக்கும் வகையில இன்னைக்கு அந்த கொடியை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது நல்ல ஒரு விஷயம். ஏன்னா கொடின்றது பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்ததோ ஒரு நாடாசங்கம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு அறக்கட்டளைக்கு ஒரு கொடி அது நமது உரிமை, அது கடமை. அந்த கடமையை சிறப்பாக செஞ்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு எங்க ஊருக்கு ஒரு பெருமையான விஷயம். அறக்கட்டளை வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இது 10 இது வரைக்கும் அவங்க 10 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. எங்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கண் சிகிச்சை முகாம், பல திட்டங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ மரண நிகழ்ச்சியில் கூட எங்களுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு 100 அல்லது 200 மரக்கன்றுகளும் நாங்களும் நடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் கட்டிருக்காங்க. நாங்களும் இடத்த தேர்வு செஞ்சு மிக கொடுத்து இவங்க ஊக்குவிக்கும் வண்ணமாக எங்கள் பஞ்சாயத்து எப்போதும் செயல்படும் என்பதை நிர்மலா செல்வன். நன்றி, வணக்கம்.